ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கண்ணன் இன்ஃபோ தமிழ். நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, ஒவ்வொரு நாட்டுக்கும் ராணுவம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. அவங்க இல்ல அப்படின்னா இந்த நாடு இல்ல. அதுவும் இந்திய ராணுவத்தை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பல வகையான சவால்களை எதிர்கொள்றாங்க. ஒரு புறம் பாகிஸ்தான் சைடுல இருந்து பிரச்சனை, இன்னொரு புறம் சைனாட்ட இருந்து பிரச்சனை, பங்களாதேஷ் வழியா இல்லீகல் இமிகிரன்ட்ஸ் உள்ள வராங்க, நாட்டுல ஏதாவது வெள்ளம் புயல் போன்ற பேரிடர் வந்தாலும் அவங்க தான் முதல்ல வந்து நிக்கிறாங்க. இப்படிப்பட்ட இந்தியன் ஆர்மியை பத்தி ஒரு 10 இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். நீங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே அந்த பெல் நோட்டிபிகேஷனையும் எனேபிள் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோல நிறைய இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இந்தியன் ஆர்மி ஏப்ரல் 1 1895 வருஷம் தொடங்கப்பட்டுச்சு. இதோட தலைமையகம் இருக்கிறது இன்டகிரேட்டட் டிஃபென்ஸ் ஹெட் குவார்ட்டர்ஸ் மற்றும் மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ், நியூ டெல்லி. இந்தியன் ஆர்மியோட மோட்டோ சர்வீஸ் பிஃபோர் செல்ஃப், அதாவது தன்னலம் கருதாது சேவையாற்றணும். இந்தியன் ஆர்மியோட கமாண்டர் இன் சீஃப் பிரசிடென்ட் ராம்நாத் கோவிந்த். இந்தியன் ஆர்மியோட சீஃப் ஆஃப் த ஆர்மி ஸ்டாஃப் ஜெனரல் மனோஜ் முகுந்த் நரவானே அவர்கள். இப்போ அந்த 10 இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ்க்கு போகலாம். முதல் விஷயம், இந்திய ராணுவம் தான் உலகத்திலே ஹையஸ்ட் பேட்டில் ஃபீல்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய சியாச்சின் கிளேசியரை கண்ட்ரோல்ல வச்சிருக்குது. இந்த சியாச்சின் கிளேசியர் கடல் மட்டத்தில இருந்து 5000 மீட்டர் உயரத்துல இருக்கு. இந்த சியாச்சின் கிளேசியரை 1984 இந்தியன் ஆர்மி கைப்பற்றினாங்க. ஆபரேஷன் மேக்தூத் மற்றும் ஆபரேஷன் ராஜீவ் அப்படிங்கிற ஆபரேஷன்களை பண்ணி இந்த பகுதியை கைப்பற்றினாங்க. ரெண்டாவது விஷயம், இந்தியன் ஆர்மி தான் ஒரு வேர்ல்ட் ரெக்கார்டு வச்சிருக்காங்க. அது என்ன அப்படின்னா, உலகத்திலே அதிகமான எதிரி வீரர்களை சரணடைய செய்தது. இந்த விஷயம் எப்ப நடந்துச்சு அப்படின்னா 1971 பங்களாதேஷ் லிபரேஷன் வார்ல 93,000 பாகிஸ்தான் வீரர்களை இந்தியா சரணடைய செஞ்சது. இது போன்று உலகத்துல எங்கேயுமே நடந்தது கிடையாது. பாகிஸ்தானோட ராணுவ சரித்திரத்துல ஒரு கருப்பு புள்ளின்னு சொல்லலாம். ஏன்னா 93,000 பேர் சரணடைகிறது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. மூணாவது விஷயம், உலகத்திலே பிக்கஸ்ட் வாலண்டரி ஆர்மி அப்படின்னா அது இந்தியன் ஆர்மி தான். வாலண்டரி ஆர்மி அப்படின்னா தாங்களாகவே முன் வந்து ராணுவத்துல சேர்றது. உலகத்துல பல நாடுகளை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அவங்க அந்த நாட்டுல பிறந்திருந்தா கட்டாயம் அவங்க ராணுவத்துல ஒரு குறிப்பிட்ட வருஷம் சர்வீஸ் பண்ணிருக்கணும். இந்தியாலையும் நம்மளோட கான்ஸ்டிடியூஷன்ல இது போன்று ஃபோர்ஸ் பண்ணி ஆர்மியில சேர்க்கிறதுக்கான ப்ரொவிஷன் இருக்கு. ஆனா நம்ம அதை பயன்படுத்தினதே இல்லை. ஏன்னா நம்ம நாட்டுல நிறைய பேர் தன்னிச்சையாவே ஆர்மியில சேரதுக்கு முன் வர்றாங்க. நாலாவது விஷயம், இந்தியன் ஆர்மி தான் ஹை ஆல்டிடியூட் மற்றும் மவுண்டன் வார்ஃபேர்ல உலகத்திலே சிறந்த ஆர்மி. இத நம்ம பல தடவை ப்ரூவ் பண்ணியிருக்கோம். இப்ப கார்கில் வார எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உலகத்துல எந்த ராணுவமும் கடல் மட்டத்தில இருந்து 5000 மீட்டர் உயரத்துல சண்டையிட்டு ஜெயிச்சதே கிடையாது. இந்தியன் ஆர்மியோட ஹை ஆல்டிடியூட் வார்ஃபேர் ஸ்கூல் HWS அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் உலகத்திலே சிறந்த ஹை ஆல்டிடியூட் வார்ஃபேர் ஸ்கூல். இந்த HWSல அமெரிக்கா, ரஷ்யா, UK போன்ற நாடுகளோட ராணுவ வீரர்கள் பயிற்சி எடுக்க வருவாங்க. அமெரிக்கா ஆப்கானிஸ்தான் மேல படையெடுக்கிறதுக்கு முன்னாடி அமெரிக்காவோட ஸ்பெஷல் போர்சஸ் இந்தியன் ஆர்மியோட ஹை ஆல்டிடியூட் ஸ்கூல்ல ட்ரைனிங் கொடுக்கப்பட்டு ஆப்கானிஸ்தானுக்கு அனுப்பப்பட்டாங்க. ஐந்தாவது விஷயம், ஜெர்மனியோட சர்வாதிகாரி அடால்ஃப் ஹிட்லர் என்ன சொன்னாரு அப்படின்னா, தாங்கிட்ட ஒரு கோர்கா ரெஜிமெண்ட் இருந்துச்சு அப்படின்னா தன்னால ஐரோப்பா கண்டத்தை முழுவதும் கைப்பற்ற முடியும் அப்படின்னு சொன்னாரு. அது மட்டும் இல்லாம அவர் என்ன சொன்னாரு அப்படின்னா, இந்த உலகத்துல ஜெர்மன் ஆர்மியை எதிர்த்து சண்டையிடக்கூடிய ஒரே சக்தி இந்தியன் ஆர்மியோட கோர்கா ரெஜிமெண்ட் அப்படின்னு அவர் சொன்னாரு. ஆறாவது விஷயம், உலகத்துல இருக்க பெரிய வல்லரசு நாடுகள் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய நாடுகளோட ராணுவம் இந்தியாவுக்கு ட்ரைனிங் வராங்க. டேராடூன்ல இருக்க இந்தியன் மிலிட்டரி அகாடமி மற்றும் மிசோரம்ல இருக்க கவுண்டர் இன்சர்ஜென்சி அண்ட் ஜங்கிள் வார்ஃபேர் ஸ்கூல்லையும் ட்ரைனிங் எடுக்கிறாங்க. இந்த நாட்டோட ராணுவங்கள் எதற்காக இந்தியால வந்து ட்ரைனிங் எடுக்கிறாங்க அப்படின்னா, இந்திய ராணுவம் காஷ்மீர்ல தினம் ஒரு கவுண்டர் இன்சர்ஜென்சி ஆபரேஷனை பண்ணிட்டு இருக்காங்க. இது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. அமெரிக்கா, ரஷ்யா, UK போன்ற நாட்டு வீரர்களுக்கு கவுண்டர் இன்சர்ஜென்சி ஆபரேஷன் அப்படிங்கிறது அவங்களோட கெரியர்ல ரொம்ப
ரேரா வரக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஆனா இந்தியன் ஆர்மி அதை தினம் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏழாவது விஷயம், 1971 பங்களாதேஷ் லிபரேஷன் வார் நடந்துட்டு இருந்துச்சு. அந்த நேரத்துல பாகிஸ்தான் ஒரு பெரிய படைய இந்தியாக்குள்ள அனுப்புறாங்க. அதாவது 2000 பாகிஸ்தான் வீரர்கள் மற்றும் 45 டேங்குகள் இந்தியாவை நோக்கி வருது. அவங்க லோங்கேவாலா அப்படிங்கிற இடத்துல இந்தியன் ஆர்மியை எதிர்கொள்றாங்க. இந்திய தரப்புல வெறும் 120 வீரர்கள் தான் இருக்காங்க. அவங்க கிட்ட இருந்த ஆயுதம் ஒரு ஜீப்ல மவுண்ட் செய்யப்பட்ட M45 ரீகாயிலர் ரைபிள் மட்டும்தான் வச்சிருக்காங்க. இந்த வீரர்கள் இரவு முழுவதும் பாகிஸ்தான் வீரர்களை முன்னேற விடாம தடுத்தாங்க. அதுக்கப்புறமா காலையில இந்தியன் ஏர்போர்ஸ் பாகிஸ்தான் வீரர்கள் மற்றும் இந்த டேங்குகளை அழிச்சிட்டாங்க. 2000 பாகிஸ்தான் வீரர்களை வெறும் 120 இந்திய வீரர்கள் எதிர்கொண்டு தீரத்துடன் சண்டையிட்டு இருக்காங்க. இது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. ஒவ்வொரு இந்தியனும் பெருமைப்படக்கூடிய விஷயம். எட்டாவது விஷயம், இந்தியன் ஆர்மில பூனா ஹார்ஸ் ரெஜிமெண்ட் அப்படின்னு ஒரு படைப்பிரிவு இருக்கு. இந்த படைப்பிரிவு 1948 நடந்த ஹைதராபாத் ஆபரேஷன், 1971 நடந்த இண்டோ பாக் வார் போன்ற யுத்தங்கள்ல பங்கெடுத்திருக்காங்க. இந்த படைப்பிரிவு இந்தியன் ஆர்மில 200 வருஷமா செயல்பட்டு இருக்கு. உலகத்திலே 3 நாடுகள் தான் குதிரைப்படை வச்சிருக்காங்க. அந்த குதிரைப்படையில இந்தியன் ஆர்மியோட குதிரைப்படையும் ஒன்னு. 9வது விஷயம், இந்தியன் ஆர்மி 2ஆம் உலக போர்ல பிரிட்டனுக்கு ஆதரவா சண்டையிட்டாங்க. இந்த போரோட முடிவுல ராணுவ வீரர்களுக்கு பதக்கங்கள் வழங்கப்பட்டுச்சு. அதுல இந்திய ராணுவத்தை சேர்ந்த கமல் ராம் அப்படிங்கிற வீரருக்கு பிரிட்டனோட உயரிய ராணுவ விருதான விக்டோரியா கிராஸ் விருதை கொடுத்தாங்க. அவர் அந்த விருதை வாங்கும்போது அவருக்கு வெறும் 19 வயசு. அவரு தான் மிக இளம் வயதுல விக்டோரியா கிராஸ் பட்டத்தை வாங்கின வீரர் அப்படிங்கிற பெருமைக்குரியவர். 10வது விஷயம், உலகத்திலே உயரமான இடத்துல ஒரு பாலத்தை இந்தியன் ஆர்மி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்காங்க. இந்த பாலத்தோட பெயர் பெய்லி பிரிட்ஜ். இந்த பாலத்தை லடாக் மற்றும் திராஸ் பகுதிகளை இணைக்கிறதுக்கு சியூரு நதிக்கு மேல கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்காங்க. இந்த பாலத்தை 1982 இந்தியன் ஆர்மி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். ஐ ஹோப் நான் ஷேர் பண்ண விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கோங்க. அப்பந்தான் நான் வீடியோ அப்லோட் பண்ணதும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். See you in the next video. ஜெய் ஹிந்த்.